அழகான பள்ளத்தாக்கில் பூக்களும் சிரிப்புகளும் நிறைந்த ஒரு கிராமம் இருந்தது. அங்கே வாழ்ந்தது ஒரு சந்தோஷமான முயல் குடும்பம். அம்மா முயல், அப்பா முயல் மற்றும் குட்டி ஸ்னோவி. ஒவ்வொரு காலையிலும் துளிப்புகள் ஆடவும் பட்டாம்பூச்சிகள் சிரிக்கவும் அவர்கள் தோட்டத்தில் விளையாடுவார்கள். ஆனால் ஒரு நாள் வியப்பாக ஒன்றாயிற்று. அந்த அழகான பூக்கள் எல்லாம் வண்ணமிழந்து விட்டன. ஐயோ, நம் அழகான தோட்டத்துக்கு என்ன ஆனது? கவலைப்படாதீங்க அம்மா, நான் தான் வண்ணங்களை மீண்டும் கொண்டு வர்றேன். அப்படி ஸ்னோவி தனது பெரிய பயணத்தை தொடங்கினான். அவன் மலைகள், ஆறுகள் எல்லாம் தாண்டி சென்றான். அப்போது ஒரு நீல பறவை பறந்து வந்து பாடியது. துளிப்பு ஆடவும் பட்டாம்பூச்சி சிரிக்கவும் அவர்கள் தோட்டத்தில் விளையாடுவார்கள். ஒரு நாள் வியப்பாக ஒன்றாயிற்று. அந்த அழகான பூக்கள் எல்லாம் வண்ணமிழந்து விட்டன. ஐயோ, நம் அழகான தோட்டத்துக்கு என்ன ஆனது? கவலைப்படாதீங்க அம்மா, நான் தான் வண்ணங்களை மீண்டும் கொண்டு வர்றேன். அப்படி ஸ்னோவி தனது பெரிய பயணத்தை தொடங்கினான். அவன் மலைகள், ஆறுகள் எல்லாம் தாண்டி சென்றான். அப்போது ஒரு நீல பறவை பறந்து வந்து பாடியது. வண்ண விதை தேடு நீ, இளஞ்சிவப்பு மரம் கீழே. நீண்ட பயணத்துக்கு பிறகு ஸ்னோவி இளஞ்சிவப்பு மரங்கள் நிறைந்த புல்வெளிக்கு வந்தான். அந்த பெரிய மரத்தின் கீழ் ஒரு பொன்னான விதை சொலித்தது. இதுதான் அந்த வண்ண விதை. அதை மெதுவாக எடுத்து வீட்டுக்கு திரும்பினான். ஸ்னோவி அந்த விதையை நட்டவுடன் ஒரு மந்திரம் நடந்தது. வண்ணங்கள் வெடித்தன. சிவப்பு துளிப்புகள், மஞ்சள் டெய்சிகள், ஊதா லாவெண்டர்கள். ஆஹா ஸ்னோவி, நீ சாதிச்சிட்ட. நம்ம தோட்டத்தையும் நம்ம மகிழ்ச்சியையும் நீ திருப்பி கொண்டு வந்தாய். முயல்கள் ஆடின, பூக்கள் மலர்ந்தன, பட்டாம்பூச்சிகள் பறந்தன. அம்மா முயல் சிரித்து கூறினாள், வண்ணங்களை மட்டுமல்ல, நம்பிக்கையும் நீ கொண்டு வந்தாயே ஸ்னோவி. அந்த நாளிலிருந்து அந்த வண்ணத் தோட்டம் எப்போதும் மகிழ்ச்சியுடன் ஒளிர்ந்தது. மாலையில் முயல் குடும்பம் தோட்டத்தின் நடுவில் அமர்ந்து வண்ணங்களும் அன்பும் சூழ்ந்த உலகை ரசித்தார்கள். சிறிய முயலாயினும் அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் பெரிய மாற்றம் உருவாக்க முடியும்.